ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். செப்பனிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதிகள், தங்கள் வாழ்க்கையில பண நெருக்கடிகள், தங்கள் வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, இது நிமித்தமாய் மனவேதனை போன்ற மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக அநேக விதமான சிறைகளில் அடைப்பட்டவர்களாக நாட்களே அநேகர் காணப்படுகிறார்கள். இவற்றிலிருந்து எப்படியாக விடுதலை பெற முடியும், யார் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு தவிப்போடு அநேகர் நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் நம்பிக்கையற்றவர்களாக கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் காணப்படுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொலை செய்யும்படி காவல் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது இரவு நடுஜாமத்தில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை விடுதலை செய்தார். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இரவு சிறைச்சாலையில் அஸ்திபாரங்களே அசைந்தது, கதவுகள் திறந்தது. அவர்களை விடுதலை செய்த அதே தேவன் நாட்கள் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக மாற்ற வல்லமுள்ளவர். உங்கள் வாழ்க்கையை சகலவிதமான கவலையும் விட்டு விடுங்கள். பவுலையும் சீலாவையும் போல தேவ சமூகத்தில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சிறு இருப்பை தேவன் நிச்சயமாக திருப்புவார். அப்பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனவே உங்கள் கவலைகள் எல்லாம் விட்டு உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சிறை இருப்பாக இருந்தாலும் அதில் தெய்வ சமூகத்திலே நீங்கள் சொல்லிவிட்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா சிறையிருப்பையும் மாற்றுவார். சந்தோஷமாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவன் ஒருவர் மாத்திரம் அப்பா. அதை எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுற எல்லா துக்கங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் வியாதியும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும், நீர் விடுதலை செய்வீராக. நன்மையான காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.